கோட்பாடுகளும் உடன்படிக்கைகளும் பாகம் 4 பிப்ரவரி 1829 பென்சில்வேனியாவில் ஹார்மோனியல் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக அவரது தகப்பன் ஜோசப் ஸ்மித் மூத்தவருக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல் 1 முதல் 4. கர்த்தரின் ஊழியக்காரர்களை பராக்கிரம சேவையை பகிர்கிறது. 5 முதல் 6. தேவன் தன்மை ஊழியத்திற்கு அவர்களை தகுதிப்படுத்துகிறது. 7. தேவனுக்குரிய காரியங்களை நடப்பட வேண்டும். 1. இப்பொழுது இதோ மனுப்புத்திரருக்கு மத்தியிலே ஒரு அதிசயமான காரியம் வரப்போகிறது. 2. ஆகவே தேவனின் ஊழியத்தில் ஈடுபடுகிறவர்களை கடைசி நாளிலே தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக நீங்கள் நிற்கும்படியாக நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு ஊக்கத்தோடும் மனதோடும் பலத்தோடும் அவருக்கு ஊழியம் செய்யுங்கள். 3. ஆகவே தேவனுக்கு ஊழியம் செய்ய நீங்கள் வாஞ்சை உள்ளவர்களாயிருந்தால் பணிக்கு நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். 4. இதோ வயல் இப்போது அறுப்புக்கு விளைந்திருக்கிறது. இதோ தனது பலத்தினாலே தனது அரிவாளை நீட்டுகிறவன் அழிந்து போகாமல் இருக்கும் பொருட்டு அதை அவன் சேமித்து வைத்து தனது ஆத்துமாவுக்கு இரட்சிப்பை கொண்டு வருகிறான். வசனம் 5. தேவனுடைய மகிமைக்கென்று ஒரே நோக்கத்தோடு விசுவாசம், நம்பிக்கை, தயாளம், அன்பு இவைகள் பணிக்கு அவனை தகுதிப்படுத்தும். 6. விசுவாசம், நற்குணம், அறிவு, இச்சையடக்கம், பெருமை, சகோதர பாசம், தேவன்மை, தயாளம், தாழ்மை, ஜாக்கிரதை இவைகள் நினைவு கூறுங்கள். 7. கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஆமேன்.